உஸ்மான விட லேபஸ்மான மோசம் வேலை செஞ்சான்னு சம்பளத்தை எடுத்து போற மட்டும் தான் அவனோட வேலை. வேலை செஞ்சான்னு சம்பளத்தை ஒழுங்கா செய்யறதுல கடைசியா வளர்த்து போட்டா குசினியில வேலை செய்யறது வேறு சட்டம் ஒன்று இருக்குது. அதாவது மீண்டும் பொறுப்பு வந்து வரலாம் எடுத்துக்கலாம். நீ செவட்டில் தலையில மாஸ்கில் அடிக்க ஒழுங்கு प्लास्टिक होटल और तनी ये कटर तोड़ இந்த पैकेट கட்டர் தோடு என்னன்னா இவ்வளவு எண்ணெய் அடிக்கும். இது சேர்மானம் என்னன்னு பாருங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணியும் இது ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த தொட்டு ஏற்படுறதுக்கு இதில் அடிக்கிற ஊத்தைகள் அதே அது நாங்கள் ஒட்டும் இங்கே வாங்குவாங்க ஒன்று எங்கே வாங்க உணவு முகம் சரியா முகம் கிடைக்கிறது உடம்பு ஃபுல்லாக கழுவணும். உணவு நீங்களே சொல்லுங்க. இல்லை சார், நான் நீங்கள் அள்ளி சின்னதுக்கு சுகாதாரமற்ற சிற்றுண்டி பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து உணவு பாதுகாப்பு மற்றும் சுத்தமான உணவை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தல் என்ற நோக்கில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஜஹீலா இசதின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதன் தலைமையில் சென்ற சுகாதார குழுவினர் இன்று சாய்ந்தமருது பிரதேச உணவகங்கள், சந்தை, சில்லறை கடைகள், மொத்த விற்பனை நிலையங்கள், சிறிய சூப்பர் மார்க்கெட் போன்றவற்றில் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கடந்த காலங்களில் சாய்ந்தமருது பிரதேச உணவகங்கள், சந்தைகள், சில்லறை கடைகள், மொத்த விற்பனை நிலையங்கள், சிறிய சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவற்றை பார்வையிட்ட வேளை உரிமையாளர்களுக்கும் உணவு தயாரிப்பாளர்களுக்கும் சுகாதார நடைமுறைகளை பேணி உணவுகளை தயாரிக்குமாறு உணவகங்கள் சுத்தமில்லாது இருத்தல், உணவு கையாளுகையில் முறையான ஒழுங்கின்மை, நீண்ட நாட்களுக்கு பொருத்தமில்லாதவாறு உணவுகளை தேக்கி வைத்தல், சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையல் பொருட்களின் தரம் போன்றவற்றை சுகாதார முறைப்படி பேணுமாறும் உணவகங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தனர். அதனை ஒட்டியதாக சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய சிரேஷ்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ALM ஜெரின், பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட காரியாலய உத்தியோகத்தர்கள் சகிதம் சாய்ந்தமருது பிரதேச உணவு தயாரிக்கும், விற்பனை செய்யும், விநியோகம் செய்யும் உணவு நிலையங்கள், வர்த்தக நிலையங்கள் மீது திடீர் பரிசோதனையும் முற்றுகையும் இடம்பெற்று சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரியின் அறிவித்தல்களை பேணி நடக்காத உணவகங்களில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகளும், வெயிலில் வைக்கப்பட்ட மற்றும் வடிகான்கள் மீது வைக்கப்பட்ட உணவுகளும் கைப்பற்றப்பட்டது. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையான களஞ்சிய வசதி இல்லாத மற்றும் பழுதடைந்த உணவுகளை வைத்திருந்தோர் மீது எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது. அதேபோன்று சில உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக ஒழுங்குகளை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் மேற்கொண்டுள்ளது. உஸ்மான விட லேபஸ்மான மோசம் வேலை செஞ்சான்னு சம்பளத்தை எடுத்து போற மட்டும் தான் அவனோட வேலை. வேலை செஞ்சான்னு சம்பளத்தை ஒழுங்கா செய்யறதுல கடைசியா வளர்த்து போட்டா குசினியில வேலை செய்யறது வேறு சட்டம் ஒன்று இருக்குது. அதாவது மீண்டும் பொறுப்பு வந்து வரலாம் எடுத்துக்கலாம். நீ செவட்டில் தலையில மாஸ்கில் அடிக்க ஒழுங்கு இருக்கிறான். ரெண்டு கட்டையும் பண்ணியிருக்காங்க. சரி அந்த கேட்டு அந்த டோல் பப்ளிக்காக அதில் பார்த்தியாக சூப்பர்
அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் வருவார் எப்படி டாக்டர் போகணும் ஆனால் இதை விட இன்னும் லேட் ஆகி வரும் பிஸ்னஸ் கூடிய சரியா டிக் அடிக்கும் என்னடா டிக் அடிக்கிறது நான் சோசியல் இந்த கம்பெனி வளர்ந்து போட்டேன் என்ன ஆனால் ஒரு நிமிடம் எடுக்கும் முடிவு மாற்றிவிடும் அந்த பேரை கூட எதிர்க்கவில்லை ஆனால் இப்போது வாழ்வதை கூட எதிர்பார்த்து நிற்கிறார் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் அங்கே வந்து கொத்தமல்லி கட்டத்தூள் என்ன கொம்பல் கட்டத்தூள் பிளாஸ்டிக் நோட் எல்லாம் தானே கட்டத்தூள் இந்த பேக்கெட் கட்டத்தூள் இல்லைன்னா இவ்வளோ எண்ணெய் அடிக்கும் இது சேர்மானம் என்னன்னு பாருங்க அரிசிமா போடுறதுக்கு எனக்கு இருக்குது தேவையில்லாத எனக்கு ஆயிரத்துல போடுங்க நீங்க இப்ப தூக்கி அறிய போற சாமான் எல்லாத்தையும் எனக்கு அது என்னது அதை விடுங்க என்னட்ட அதை ஒரு ஷாப்பிங் பேக்ல எடுத்து காட்டுங்க திருப்பி சுத்தினா காய போடலாம் இல்ல சொன்னா அந்த கொரோனா வந்துடுவா கொரோனா 500 அந்த சில்வர் அந்த ரப்பர் நீங்க மில்க் மேட் கேன் அது மாதிரி என்ன அரிசி ₹800 சார் பஸ் வாங்க வாங்க என்ன சாமான் சிக்கன் சார் என்ன அது கரைச்சாங்க கரெக்டா நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணியும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த தொட்டு ஏற்படுறதுக்கு கடையில் சாப்பிடும் இன்னைக்கு பார்த்தா புஃபே ஒன்று நடக்குது உங்கள் கடை கிடைக்கிற எல்லா குவாலிட்டி ஐட்டமும் சப்பான் வேணுமா ரொட்டி வேணுமா அது வேணுமா எல்லாமே ₹6 இது சும்மா சாப்பிட்றவனுக்கு ஹைஃபையாக கொடுத்தானுங்க காசு கொடுத்தவனுக்கு விமர்சனம் கொடுத்தாங்க அது நான் கூப்பிட்டு போயிட்டு எடுக்கிறேன் சிரிச்சு போகிறேன் என்ன ஆனமன்றதை பிரிவுபட்டு இது என்ன கசிப்பா இது
மற்றது உங்களோட கடைக்குள்ள கஞ்சா குடு இதை பார்த்தீங்கன்னா கரக்கிழங்கு இன்னமும் கலரில் இருக்கு. இதே மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்கு? நானும் விஸ்தாரம் வந்து இந்த கடையை செய்யுங்க முழு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்தேன். கடையும் கிளம்பாது. என்ன சாமான் தொட்டு போய் கையால் தொடங்க படிச்செடுக்கலாம். என்ன சொல்லி உடனே வட்டி உடனே இப்போ கிளியர் பண்ணுறேன். உடனே 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 வட்ட கருத்தடி டிபார்ட்மெண்ட் போய் இதுல இருக்கிற ஊத்தைகள் அதே அது நாங்கள் ஒட்டும். என்ன செய்வாங்க? ஹீட் பண்ணி போட்டு கொடுப்பேன். அதெல்லாம் நீங்க கிட்ட பார்த்தீங்களா? லைட்டர் இருந்து ஓனர் இருந்து அரணை இருந்து எப்படி வரும்? தேங்காய் பூ சம்பளுக்கு புழு எப்படி வரும்? 4-5 நாள் வெளியே சரியா முகம் கிடைக்கிறது உடம்பு ஃபுல்லாக கிடக்கணும். உணவு நீங்களே சொல்லுங்க. இல்லை சார், நான் நீங்கள் அள்ளி சின்னதுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.